ஹாய் எவ்ரிவன். ஹெடோனிக் அடாப்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் இருக்குது. என்ன அப்படின்னா, நம்மளுடைய இப்போ நம்ம ஒரு கார் வாங்குறோம்னு வைங்களேன். அந்த காரினுடைய மகிழ்ச்சி ஒரு ரெண்டு மாதத்துக்கோ 3 மாதத்துக்கோ இருக்கும். மறுபடியும் நம்ம எந்த அளவுக்கு ஏற்கனவே நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோமோ அதே அளவுக்கு நம்மளுடைய மகிழ்ச்சி வந்து நின்றுடும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, துயரமும் அப்படி தான். ஏதாவது ஒரு துயர சம்பவம் நடந்ததுன்னா ஓரிரு நாள்லையோ அல்லது ஓரிரு மாதத்துலேயோ நம்ம ஏற்கனவே எந்த லெவலில் நம்ம மகிழ்ச்சியாக இருந்தோமோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம வந்துடுவோங்கிறது தான் ஹெடோனிக் அடாப்டேஷன். ஸோ எந்த ஒரு புதிய விஷயமா இருந்தாலும் நம்ம வெளியிலேருந்து வரக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய கொஞ்ச நாளைக்கு மகிழ்ச்சியை தரும். அப்புறம் நம்ம ஏற்கனவே நம்ம இயல்பான மகிழ்ச்சியினுடைய அளவுக்கு நம்ம வந்து போயிடுவோங்கிறது தான் விஷயம். இப்போ என்னன்னா, இந்த இயல்பான மகிழ்ச்சியினுடைய அளவை அதிகரிக்கக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, கற்றல் தான். அதாவது இப்போ ஒரு விஷயத்த, ஒரு ஓவியத்தை புதுசாக கற்றுக்கிறதோ அல்லது ஒரு லாங்குவேஜை புதுசாக கற்றுக்கிறதோ அல்லது வேற எதாவது கற்றுக்கும் போதோ நம்மளுடைய அந்த அடாப்டேஷன் லெவல் இருக்கு இல்லைங்களா, அந்த பேஸ் அடாப்டேஷன் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமாகுதுங்கிறாங்க. ஸோ கற்றலுக்கு முக்கியத்துவம் தரலாம். நன்றி.